ஏன்னா இபிஎஸ்ஸை நம்ப முடியாது. ஏன்னா இபிஎஸ்ஸும் ஒரு குள்ளநரி. பிஜேபியை எப்போ கழட்டி விடுவான்னு யாருக்குமே தெரியாது. நான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். இந்த அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி அதிமுக நீடிக்குமான்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் 8 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. எதுவும் நடக்கலாம். ஓகே. அப்போ வந்துட்டு ஒரு சிலர் நீங்கள் கேட்குறீங்க வந்துட்டு செங்கோட்டையனுக்கும் சசிகலாவுக்கும் எதனா ஒரு உறவு இருக்குமா இந்த அலையன்ஸ்லன்னா, கண்டிப்பாக வந்துட்டு செங்கோட்டையன் எப்போவுமே சசிகலாவோட ஆள் தான். நான் இதுக்கு முன்னாலேயே நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். எப்படி வந்துட்டு நாங்கள் கேட்டப்போ இந்த மாதிரி ஜெயலலிதா இறந்த உடனே அவங்களுக்கு ஏன் ஒரு படம் வச்சு ஒரு மாலை கடை போடுறதுக்கு இல்லைன்னா, இந்த ஆள் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி சின்னம்மா கோவப்படுவாங்க. அப்போ சின்னம்மாவுக்கு தான் நீங்களாம் மரியாதை கொடுக்குறீங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள்லாம் கூல கும்பிட்டு போட்டது. இதுதான் உண்மை. அதில் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது அதிமுகவில். ஏன்னா இபிஎஸ் செய்வதும் தவறு. இபிஎஸ் வந்து தன்னிச்சையாக நான் தான் அல்லான். அவர் வந்து ஒரு எம்ஜிஆரும் கிடையாது, அவர் ஜெயலலிதாவும் கிடையாது. அவங்களோட பிச்சையில் வந்த ஒரு மனிதன். எல்லாம் இன்றைக்கி வந்து அந்த ஆள் ஒரு சிஎம்மாக இருந்துட்டு நிறைய காசை கொள்ளடிச்சிட்டு அந்த காசை எப்படி காப்பாற்றுக்குன்னு சொல்லி அந்த திமிரில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்கார். இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இந்த அதிமுகவோட தொண்டர்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் நல்லா கொள்ளடிச்சு சமாளித்து போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரின்சிபல்ஸ் கிடையாது.